இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தியரம் 1.3 அதோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா let A be a square matrix of order n then A inverse exists if and only if A is non-singular. அதாவது ஏன்னு சொல்லி ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்ல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இஃப் அண்ட் ஒன்லி இப்போ எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-வே சைட்லேயும் ப்ரூவ் பண்ணணும். அதாவது ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் இஃப் ஏ இஸ் நான் சிங்குலர்னு ப்ரூவ் பண்ணணும். அதே ரிவர்ஸ் ஆர்டரில் இஃப் ஏ இஸ் நான் சிங்குலர் தென் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்னு சொல்லி ஃபார்வர்டில் பேக்வேர்டில் ரெண்டு சைட்லேயுமே நம்ம ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த தியரம் பொறுத்தவரை ரெண்டு கேஸ் நம்ம எடுத்துக்கோம். ஃபர்ஸ்ட் கேஸ் வில் பி இஃப் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் தென் ஏ இஸ் நான் சிங்குலர். செகண்ட் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஏ இஸ் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் தென் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். இதுதான் ரெண்டாவது கேஸ். ஸோ இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். வழக்கம் போல் நம்ம ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணும்போது டிஃபைனிங் த ப்ராப்ளம்ன்றது பண்ணுவோம். அது எந்தளவு இம்பார்ட்டண்ட்டோ தியரம்ஸ் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ப்ரியர் நாலேஜ், அதாவது நீங்கள் முன்னாடி கற்றுக்கிட்ட விஷயங்களை கொஞ்சம் ரீகால் பண்ணி சால்வ் பண்ணுறது தான் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், உங்களுக்கு ஈஸியாகவும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த தியரம் நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரீகால் பண்ண வேண்டிய டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். அந்த டெஃபினேஷன் என்னன்னா if A is a non-singular square matrix of order n, there exists a matrix A inverse of order n which is called the inverse of A such that A into A inverse equals A inverse into A equals identity matrix of order n. ஓகே, இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் இன்வர்ஸ். இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏன்னு ஒரு நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என் அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸை கன்சிடர் பண்ணிக்கிறோன்னா அப்போ நமக்கு ஏ இன்வர்ஸ்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அதோட ஆர்டருமே சேம் என் தான், விச் இஸ் கால் த இன்வர்ஸ் ஆஃப் ஏ. நம்ம எடுத்திருக்கிற ஏன்ற மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் தான் ஏ இன்வர்ஸ். அப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். அந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னா இந்த ஏன்ற மேட்ரிக்ஸையும் ஏ இன்வர்ஸ்ன்ற மேட்ரிக்ஸையும் எந்த வேலை மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு கிடைக்கிற ஃபைனல் ரிசல்ட்டுன்றது என்னன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்னன்றது தான். ஓகே, இதுதான் இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன். நெக்ஸ்ட் இது கிளியர் ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம ப்ரூஃப்குள்ளே மூவ் ஆகலாம். ப்ரூஃப் நான் ஆல்ரெடி சொன்னேன் இதில் ரெண்டு கேஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் கேஸ் என்னென்னா, அதாவது கேஸ் 1 என்னவா இருக்கும் அப்படின்னா இஃப் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்ஸ் தென் ஏ இஸ் நான் சிங்குலர்னு ப்ரூவ் பண்ணணும். அதாவது ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி கன்சிடர் பண்ணி அப்போ ஏ ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, இப்போ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். சப்போஸ் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட், ஏ இன்வர்ஸ் எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா தென் அந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதாவது எந்த ப்ராப்பர்ட்டினா ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்னுக்கு ஈக்குவலாக இருக்கும். ரைட்டா? இப்போ நான் ப்ராடக்ட் ரூல் ஆஃப் டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ண போகிறேன். பை யூஸிங் ப்ராடக்ட் ரூல் ஆஃப் டிட்டர்மினண்ட்டை எங்கே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஒரு டேர்ம், அதாவது
ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ்ன்ற இந்த டேர்மில் நான் டிட்டர்மினன்ட் அப்ளை பண்ண போகிறேன். அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு டிட்டர்மினன்ட் ரூல் படி பார்த்தா நம்ம அதை செப்பரேட் பண்ணி கொடுக்க முடியும். அதாவது ரெண்டுமே ப்ராடக்டில் இருக்குது, அதுக்கு ஹோலாக தான் நம்ம டிட்டர்மினன்ட் வச்சுருக்கோம். ரைட்டா? என்னால் இந்த டிட்டர்மினண்ட்டை தனித்தனியாக செப்பரேட் பண்ணி கொடுக்க முடியும். அதாவது டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ இன்வர்ஸ்னு என்னால் தனித்தனியாக கொடுக்க முடியும். இப்போது இது டிட்டர்மினன்ட்டுன்னு ஆகிட்டதுக்கு அப்புறமேட்டு இது ரெண்டுமே ஒரு ஸ்கேலார் வேல்யூவாக தான் இருக்கும். ரைட்டா? நம்ம ஆல்ரெடி டிட்டர்மினன்ட்டோட டெஃபினேஷனில் படிச்சிருக்கோம், டிட்டர்மினன்ட் இஸ் அ ஸ்கேலார் வேல்யூன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ரெண்டு ஸ்கேலார் வேல்யூஸை நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு அதை ஃபார்வேர்டில் மல்டிப்ளை பண்ணாலும் சேம் ஆன்சர் தான், பேக்வேர்டில் மல்டிப்ளை பண்ணாலும் சேம் ஆன்சர் தான். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். அதாவது ஏ இன்வர்ஸ் இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு சொல்லி நான் இப்போ சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். என்னால் ஏ இன்வர்ஸை 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு சொல்லி எழுதிக்க முடியும். ரைட்டா? ஸோ இப்போ இது இந்த மாதிரி மாறிட்ட பிறகு இந்த ஏ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏயும் இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏயும் என்னால் கேன்சல் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ கேன்சல் பண்ணி கொடுத்துட்டதுக்கு அப்புறமேட்டு எனக்கு பேலன்ஸ் இருக்கிறது என்னவோ 1 தான். ஸோ எனக்கு இப்போ 1 தான் கிடைக்கிது அப்படின்னா திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்போது இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0வாக இருந்திருந்தால் இந்த 1ன்றது எக்ஸிஸ்டே ஆயிருக்காது. ஒய்? பிகாஸ் 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இங்கே ஆல்ரெடி இருக்குது. 1/0 வில் பி ஈக்குவல்ஸ் டு அன்டிஃபைன்டு. ரைட்டா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இது அந்த மாதிரி ஆகலை, இதோட வேல்யூ 1ன்னு கிடச்சிருக்கு. அப்போனா டிட்டர்மினன்ட் ஏயோட வேல்யூ என்னென்னா நாட் ஈக்குவல் டு 0. ஸோ டிட்டர்மினன்ட் ஏ is not equals to 0. So the given A is a non-singular matrix. Okay, நம்ம என்ன கன்சிடர் பண்ணோம், ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு கன்சிடர் பண்ணி இப்போ என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா ஏ இஸ் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த தியரமாக நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, ஹென்ஸ் ஏ இஸ் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஹாஃபை முடிச்சிடலாம். தென் செகண்ட் கேஸில் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஏ இஸ் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு எடுத்துட்டு தென் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இதுக்கு நான் என்ன கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா, சப்போஸ் ஏ இஸ் அ நான் சிங்குலர்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏ நான் சிங்குலராக இருந்துச்சுன்னா நமக்கு அதோட வேல்யூவை எப்படி கண்டுபிடிப்போம்னு தெரியும். அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் தான் அது வந்து ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ இப்போது நமக்கு இது தெரிஞ்சிருச்சு. இதுலேருந்து நம்ம அடுத்த ஃபர்தராக எப்படி ப்ரொசீட் பண்ண போகிறோம்னா, நம்ம தியரம் 1.1 ஆல்ரெடி படிச்சிருக்கோம். பை தியரம் 1.1 it says that for every square matrix A of order n அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அட்ஜாயிண்டோட நம்ம ஏ மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா போத் த வே, ஃப்ரண்ட் வே பேக் வே ரெண்டுலேயுமே எப்படி மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஃபைனலாக கிடைக்கிறதுன்றது என்னென்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்னன்றதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ரைட்டா? இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நான் ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். அது என்னென்னா டிவைடிங் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. இங்கே நம்ம டிட்டர்மினன்ட் ஏஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட்
A into identity matrix of order n இருக்கு. பட் இன்வர்ஸோட டெஃபினேஷன் படி பார்த்தோம்னா ஜஸ்ட் எனக்கு இங்கே ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மட்டும்தான் இருக்கும். எனக்கு இந்த டிட்டர்மினன்ட் இங்கே இருக்கிறதுக்கான தேவையில்லை. ஸோ நான் இதை என்ன பண்ணிடுறேன்னா அந்த நம்பரை டிவைட் பண்ணிட்டா என்னால் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிட முடியும். ஏதோ ஒரு 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்குதுன்னா அதில் ஒரு மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் த அனதர் மேட்ரிக்ஸ்னு சொல்லி என்னால் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிட முடியும். ஸோ நான் டிவைட் பண்ணுறேன். ஏவை வெளியே வச்சுக்கிறேன். தென் டிட்டர்மினன்ட் ஏயால் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா அதை அட்ஜாயிண்ட்டோட சேர்த்து எழுதிக்கிறேன். அதே மாதிரி இங்கே அட்ஜாயிண்ட்டோட சேர்த்து டிவைட் பண்ணுறத எழுதிக்கிறேன். ஓகே, இஸ் ஈக்குவல்ஸ் டு இங்கே டிட்டர்மினன்ட் ஏயால் டிவைட் பண்ணிட்டா எனக்கு பாக்கி இருக்கிறது என்னவோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மட்டும்தான். நம்ம ஆல்ரெடி டெஃபினேஷன் ஆஃப் இன்வர்ஸ் படி என்ன பார்த்துருக்கோம், ஒரு 2 மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணி நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்ன வந்து ரிசல்ட்டாக கிடைச்சதுன்னா தென் ஒரு மேட்ரிக்ஸ் வந்து கிவன் மேட்ரிக்ஸ் அண்ட் அனதர் ஒன் மேட்ரிக்ஸ் இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் த பர்டிகுலர் மேட்ரிக்ஸ்ன்றதை நம்ம பார்த்துருக்கோம். ரைட்டா? ஸோ இங்கே ஏன்றது கிவன் மேட்ரிக்ஸ், 1 / டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்றது தான் இன்வர்ஸ் ஆஃப் த given matrix னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, by definition of inverse we obtain b is equals to 1 / determinant of a into adjoint of a னு சொல்லி நம்ம இன்வர்ஸ்னு சொன்ன இந்த டேர்மை நான் பின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் such that a b is equals to b into a will be equal to identity matrix of order n னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இதுதான் நம்ம ஃபைனலாக ப்ரூவ் பண்ண வேண்டியது. அதாவது ஏன்ற நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்றது தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அந்த இன்வர்ஸ் என்னென்னா இந்த பீன்ற டேர்ம் தான் அதோட இன்வர்ஸ். ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ்ட் தட் if A is non-singular then A inverse exists and it is given by இப்போ இந்த பீன்ற இந்த டேர்மை நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபார்முலா டு ஃபைண்ட் த ஏ இன்வர்ஸ். ரைட்டா? ஸோ இந்த தியரமை சால்வ் பண்ண போக தான் நமக்கு ஏ இன்வர்ஸோட இந்த ஃபார்முலாவே கிடைக்கிது. ஸோ ஏ இன்வர்ஸ் இஸ் கிவன் பை A inverse is equals to 1 / determinant of A into adjoint of A. நம்ம கேஸ் 1ம் ப்ரூவ் பண்ணிட்டோம், கேஸ் 2ம் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ டோட்டலி இந்த தியரம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எதனா டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.